வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1153 ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த சாப்டர் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் படிச்சிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான சாப்டர்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கிய வந்து அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லல. ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வெறுக்கிறதுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா ஏதாவது தப்பு பண்ணா அவங்க வந்து வெறுப்பாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் வளர்றப்ப வந்து ஏதாவது தப்பு பண்றாங்க, கெட்ட பேர் வாங்கி தராங்கன்னு சொல்லிட்டு வச்சுப்போமே அவங்க அப்பா அம்மாவுக்கு. அப்போ வந்து ஏன்டா அந்த குழந்தைய நம்ம பெத்தோம்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அது கூட ரொம்ப ரேர் தான். ஆனா ரொம்ப ரொம்ப ரேர் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பொறந்த உடனே அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு, ச்சை இது எனக்கா பொறந்துச்சுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப ரேரு. அண்ட் அந்த கொடுமை தான் நம்ம லோக்கிக்கு வந்து இந்த சாப்டர்ல நடந்திருக்குது. ஓட எங்க தான் இதை யோசிச்சாருன்னு சொல்லிட்டு தெரியல. பட் பார்க்குறப்போ உண்மையிலேயே கஷ்டமா இருந்துச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோல போயிட்டு பேசுவோம். ஓகேங்களா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போன சாப்டர் வேற பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அண்ட் வேற அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய சாப்டர் வந்து நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம மதியம் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ண முன்னாடி ஒரு நோட்டு மாதிரி நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக் சாப்டர். அதனால இதோட போட்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா கலர்ல வந்து கிடைக்காது. எல்லாரோடும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. சிலதான் வந்து கலர் பண்ணுவோம் ஃபேன் ஆர்டிஸ்ட். அதனால எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ல போட முடியாது. ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமா ஒரு போட்டோ போவோம். அப்படி இல்லைன்னா வந்து ஆடியோ மட்டும் வர மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்க. ஓகேங்களா? நாங்க ஏன்டா அட்ஜஸ்ட் பண்ணோம், நீ மாங்க சாப்டர் எடுத்து போடலாமேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க சில பேர். அவங்களுக்குலாம் வந்து காரணம் ஒரு தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி எடுத்து போடுறப்ப காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். இதுக்கு முன்னாடிலேருந்து என்ன ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரியும். முன்னாடி ஒரு சேனல் வச்சிருந்த ரிவ்யூ கிங்டம்னு சொல்லிட்டு, அது இந்த மாதிரி மாங்கா பேனல் அப்லோட் பண்ணி தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து க்ளோஸ் ஆச்சு. அதனால மாங்கா பேனல் வந்து நான் அப்லோட் பண்ண முடியாது. கலர் போட்டோ தான் நான் போடுவேன். நீங்க பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனை போட்டோ கிடைக்குதோ அதை வந்து நான் போடுறேன். அப்படி இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம யாமோட்டோ காட்டிடுறாங்க. யாமோட்டோவை போயிட்டு நம்ம கெக்கு வந்து மீட் பண்றோம். ஸோ அதுதான் வந்து அங்கே நடக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு போயிடலாம். மெயின் கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம டோரி, ப்ரோகி, ஹேரட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதை வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹேரல்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் உடம்புல வந்து ஏன்ஷியன்ட் ஜெயின் பிளட் ஓடுறதா சொல்றாங்க. அண்ட் அந்த காரணத்தினால அவர் சாதா ஜெயிண்ட்டை விட ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாரு அண்ட் ஹைட்டாகவும் இருக்கிறாரு. அண்ட் அதே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு திமிர் வரத்துக்கு ஒரு காரணமாவும் ஆயிடுச்சு. என்னை விட யாரும் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு நினைப்பு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி போயினுக்கிறப்போ ஒரு நாள் பயணம் பண்றாரு கடல்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்டுக்கு வந்து போறாரு. அந்த ஐலாண்ட் பேர் வந்து கிங்டம் ஆஃப் பண்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து நியூ வேர்ல்டுல இருக்குது. ஸோ அங்க போறப்ப அங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா ஒரு ஜெயிண்ட் பொண்ணை சிறை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அதாவது இப்ப நம்ம எப்படி சபோடியில பார்த்தோம் அந்த மாதிரி ஸ்லேவ்ஸ் எல்லாம் வந்து வித்தாங்கல்ல, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹேரல்ட் பார்த்துட்டு எப்பரா என் இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துறாரு. அந்த ப்ராசஸ்ல நிறைய பேரை வந்து அங்க தாக்குறாருன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நிறைய பொருள் வந்து அழிக்கிறாருன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். வீடு அப்புறம் சாதா பில்டிங்னு சொல்லிட்டு அதெல்லாம் அழிச்சிட்டு அவளை வந்து காப்பாத்துறாரு. ஸோ அதுக்கடுத்து திரும்பி போறப்ப அந்த பொண்ணு வந்து நீங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு அவர் வந்து நீ வந்து எனக்கு நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்ல, நான் எல்போஃபோட கிங்கு, இது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் வந்து சாதாரணமா சொல்றாரு. அந்த பொண்ணு ஆனா நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து கடுப்பாயிட்டு ஹேரல்ட் வந்து பட்டாருன்னு வைக்கிறா. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து அவர் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு அடிச்சவனே அவருக்கு வந்து 11 நிமிஷம் புரியல. அண்ட் அதே மாதிரி சுத்திக்கிறாங்க பதில மத்த ஜெயின்ஸ், அவங்களுக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கடுத்து என்னன்னு சொல்லிட்டு அவர் பாக்குறப்ப கப்பலை திருப்பு, அங்க போயிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கணும், நிறைய பொருள் அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. உடனே இவர் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் ஆயிட்டியா, அங்கதான் உன்னை ஸ்லேவா புடிச்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவர் மறுபடியும் போட்டு பொண்ணு கட்டிடுறா. பொண்ணு கட்டிட்டு இது போதுமா இல்லைன்னு ஒண்ணு வேணுமா, ஒழுங்கா திருப்பு, நான் வந்து சாவோட விழும்புறப்ப அந்த மக்கள் தான் வந்து காப்பாத்துனாங்க, அவங்க எனக்கு வேலையும் கொடுத்தாங்க, அதனால ஒழுங்கா திருப்புன்னு சொல்லிட்டு சொல்றா. அண்ட் இதுக்கு முன்னாடி அவங்கள வந்து பொம்மைங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹேரல் சொல்லியிருப்பாரு, சின்னதாகிறாங்கல்ல. அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பிடிச்சின்னு என்னது பொம்மைங்களா அப்படின்னா என்ன தெரியுமா உனக்கு, நீ வந்து ஹைட்டா பிறந்துட்ட அவ்வளவுதான், அதனால அவங்க வந்து பொம்மைங்கெல்லாம் கிடையாது, நீ வந்து ஹியூமன்ஸோட பெட்டர்லாம் கிடையாது, உன்ன மாதிரி ஆளுங்களால தான் ஜெயின்ஸுக்கே வந்து கெட்ட பேருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கத்துறா. அதுக்கடுத்து கப்பலை திருப்புறாங்க, அங்க வந்து போறாங்க, அந்த பொண்ணு போயிட்டு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் உதவி பண்றா. சோ ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாத்துனுக்கிறாரு. அதுக்கடுத்து அந்த அவர் கூட இருக்கிறாங்கல்ல மத்த ஜெயின்ஸ், நம்ம வந்து கிளம்பலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா டேய் போய் ஹெல்ப் பண்ணுங்க நான் போனான்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே பாத்தீங்கன்னா அவனும் போயிட்டு அங்க பில்டிங் எல்லாம் உடஞ்சு கிடக்குதுல்ல, அதெல்லாத்தையும் வந்து சரி பண்றாங்க. சோ அந்த பொண்ணோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஈடா. அவ வந்து சில விஷயத்த நம்ம ஹேரல்ட் கிட்ட சொல்றா. அது என்னதுன்னா, ஹியூமன்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸும் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸும் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி அவங்க ஸ்பைஸ் யூஸ் பண்ற விதமும் டிஃப்ரெண்ட். ஆனா அவங்களோட ட்ரெஸ்ஸோட வந்து குவாலிட்டி பாரு, ஃபேப்ரிக் அதுவுமே டிஃப்ரெண்டா இருக்குது. இது எல்லாத்தையும் நான் எல்பாஃபுக்கு போனோடனே உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அண்ட் அதே மாதிரி அங்க ஒரு ராஜா இருப்பார்ல, அந்த ஐலாண்டோட ராஜா, அவர்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா ஹேரல்ட் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறா. அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்டயும் தலை குனியாதவன் இந்த பொண்ணு சொன்னான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முறையா அந்த அரசர் வந்து தலை குனிகிறாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காதல்ல விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எவ்வளவு பேர் அரசனாலும் முடி போட வச்சிட்டாங்க பாத்தீங்களா.
சோ அந்த பொண்ணு வந்து அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா, இந்த உலகத்துல எதையுமே அழிக்க தேவையில்ல, எதுவுமே வேஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கடுத்து அந்த பொண்ணு எங்கேருந்து வந்திருப்பான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சவுத் ப்ளூல சமோவனா ஐலாண்ட் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது போல இருக்குது. அங்கேருந்து இவ வந்திருக்கிறா. அந்த ஐலாண்ட்ல ஜெயின்ட்ஸ் வாழறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவ வந்து பாத்தீங்கன்னா அங்கேருந்து வந்திருக்கிறா. அதுக்கடுத்து அங்க ரெட் லைனை தாண்டி வந்து அது இதுன்னு சொல்லிட்டு அவன் பேசினுறாங்க. அரமணம் ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீ ஏன் என் கூட எல்பாஃப் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. அப்ப அவளும் வந்து பாத்தீங்கன்னா, சரி நான் அவன் கூட வரேன்னு சொல்லிட்டு சொல்றா. இதுக்கடுத்து இவங்க எல்லாம் கிளம்பி எல்பாஃபுக்கு போறாங்க. அண்ட் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணிட்ட வழுதுனுக்கிறாரா, அதை மத்த ஜெயின்ஸ் பார்த்துட்டு என்ன ஆச்சு இருக்குன்னு சொல்லிட்டு வாய்ப்பு வந்து பாத்துக்கிறாங்க. சோ இதுக்கடுத்து இவங்க வந்து எல்பாஃபுக்கு போயிடுறாங்க. இப்ப நடக்கிற சீன் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருந்து 105 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடக்கிறது. அப்ப ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் கிட்ட எல்லாம் சில விஷயத்த சொல்றாரு. அது என்னதுன்னா, இத்தனை வருஷமா நம்ம ஏகப்பட்ட பாவம் வந்து பண்ணிட்டோம், இப்ப அதெல்லாம் நம்ம பரிகாரம் தேட போறோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னதுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு அரசனா நான் வந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் போய் டிராவல் பண்ண போறேன், வெளி ஐலாண்டுக்கு போய் டிராவல் பண்ண போறேன். அங்க போயிட்டு அவங்களோட பாரம்பரியம் கலாச்சாரத்துல தெரிஞ்சுன்னு வந்து நம்ம நாட்டை வந்து நம்ம மேம்படுத்தலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. இதை கேட்டோன்னே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அண்ட் அதே மாதிரி அதுல கூட்டத்துல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, டோரி புரோகி எல்லாம் இருக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணுவ, அவன் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப ஹேரல்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, டோரி புரோகி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க என்னதான் வந்து பாக்குறதுக்கு அப்படி இருந்தாலுமே அவங்க ஹியூமன்ஸை மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹேரல்ட் வந்து சொல்றாரு. ஸோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதெல்லாம் ஹேரல்ட் வந்து பதில் சொல்லிங்கன்னு நம்ம வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து சரிப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுக்கடுத்து நாட்கள் அப்படியே போயினே இருக்குது. ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்டா டிராவல் பண்றாரு, போயிட்டு அங்க விஷயத்தெல்லாம் கத்துக்கிறாரு. அதை கத்துன்னு வந்துட்டு இங்க எல்பாஃப் வந்து மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணினுக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருந்து 81 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து எங்கன்னா ஈஸ்டர்ன் ஃபிஷிங் வில்லேஜ்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹேரால்டுக்கும் அவருமா ஈடாக்கும் குழந்தை வந்து பிறகுது. நம்ம ஹைரஜன் வந்து பாத்தீங்கன்னா பிறகுறான். 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. சோ சந்தோஷப்பட்டு முழுசா கூட முடியல. அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு, இல்ல இல்ல அந்த குழந்தைய வந்து நாங்க வாரிசா எடுத்துக்க முடியாது, ஏன்னா அவன் உடம்புல வந்து ராயல் பிளட் வந்து ஓடலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹேரல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுப்பாகுது. பட் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து அவங்களோட கல்ச்சர். சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா போய் தொலைங்கடான்னு சொல்லிட்டு விட்டுறாரு. சோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. பாக்கிறதுக்கு சூப்பரா இருந்தா. நான் வந்து என்னடா இதுன்னு சொல்லிட்டு வாயை பொளந்து பார்த்தேன். அப்புறமா தான் ஸ்க்ரால் பண்ணி பாக்குறப்பதான் அந்த பொண்ணு வந்து சரியான ஒரு புறம்போக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. இதுக்குதான் வந்து சொல்லுவாங்க அழகா இருக்கிறது நம்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ ஒரு பொண்ணை வந்து காட்டுறாங்க. அவ பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ட்ரிடு. இவ வந்து யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் வில்லேஜ்னு சொல்லிட்டு எல்பாஃப்ல இருக்குது போல இருக்குது. அது வந்து நார்த் சைட்ல இருக்குது. இவங்க வந்து ஈஸ்ட் சைட்ல தான் இருக்கிறாங்க. சோ நார்த் சைட்ல வந்து ஆல்கஹால் வில்லேஜ் இருக்குது. அதை சேர்ந்த பொண்ணு இவ. இவ உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் பிளட் தான் ஓடுது. சோ இந்த பொண்ணு எது கூட்டு வந்துறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அபிஷியலா நம்ம ஹேரல்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட்டு வந்துக்கிறாங்க. சோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வரா. வந்ததுக்கு அப்புறமா இதை பத்தி டீட்டெயிலா பேசுறாங்க. இந்த பொண்ணு வந்து கடுப்பேத்துறான். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்தாலா, வந்துட்டு இந்த பொருள் அங்க இருக்கக்கூடாது, அந்த பொருள் இங்க இருக்கக்கூடாது, எதுக்கு அங்க வை, அதுக்கு இங்க வை, போய் ஜன்னல முடிப்போம், இருக்கிற இதெல்லாம் மாத்துன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்பதான் வரா அந்த அரண்மனைக்குள்ளேயே. வந்ததுக்குள்ள 10 விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மாத்திட்டா. ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா முழிக்கிறான். அதுக்கடுத்து வந்து என்ன பண்றான்னா, ஒரு குதிரையை வந்து அவனுக்கு பரிசா தரா. எதுக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது வந்து குட் ஃபார்ச்சூன் உங்களுக்கு கொண்டு வரும்னு சொல்லிட்டு வந்து அதை பரிசா கொடுக்குறா. ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா வாயமொண்டுகிறாரு. சோ இதை வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த அரண்மனைக்கிற தங்கம் வைரம் வைடூரிய எடுத்துக்கின்னு என் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறாங்க. இப்ப சீன் வந்து எப்ப நடக்கிறதுனா, பிரசன்ட்ல இருந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னும் ஹேரல்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணியிருந்தாங்கிறாரு. ஒரு ஐலாண்டுக்கா போய் மீட் பண்ணிட்டு மக்களை மீட் பண்றது, அப்புறம் அங்க அரசரை மீட் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு எப்படி எல்பாஃபை மேம்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணினே இருக்கிறாரு. அண்ட் எல்பாஃபோட அந்த நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது பாத்தீங்களா, அதுவும் வந்து ஒரு பேர் பெற்றது. அதனால அதையும் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு ஒரு சொல்லியும் தராரு. அங்கேருந்து கத்துக்கிறது மட்டும் இல்லாம தனக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லியும் தராரு. இந்த மாதிரி ஒரு மனுஷன் பாத்தீங்களா. சோ அப்படி போயினுக்கிறப்ப ஒரு ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கும் போயிருக்கிறாரு. அந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஜெயின்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மாதிரி நாங்க போயிருந்தேன், அங்க வந்து நெப்டியூன் சொல்லிட்டு ஒரு பிரின்ஸ் வந்து பிறந்துக்கிறான்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் அவர் வந்து சொல்லின்னு இருக்கிறாரு. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா போயினுக்குது. இப்ப நடக்கிற சீன் எப்பன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருந்து 63 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப நம்ம எஸ்ட்ரீடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பிறகுறா. எஸ்ட்ரீடுக்கும் ஹேரல்டுக்கும் சேர்ந்து. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லோக்கி. சோ இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேரல்ட் வந்து அங்க இல்ல. சோ குழந்தை வந்து பிறந்திருக்குது. அப்ப நம்ம எஸ்ட்ரீடு என்ன சொல்றான்னா, அந்த குழந்தை பேரு லோக்கி, நானும் ஹேரல்ட பேசி முடிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதுக்கடுத்து என் குழந்தைய வந்து என்கிட்ட காட்டுங்க, நான் வந்து பார்க்கணும்னு ஆசையாகிறேன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து குழந்தைய வந்து காட்டுறாங்க. அந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறமா என்ன கருமம் அதுன்னு சொல்லிட்டு அவ கேக்குறாங்க. ஒரு பெத்த அம்மா தன்னோட குழந்தைய பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா. கேக்குற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா இதுதான். என்ன கருமம் அது, அது பார்க்கறதுக்கு பயமா இருக்குது, அது என்னோட தான் இருக்காதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவ வந்து கத்துறா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பொறுமையா இருங்க, அது உன் குழந்தைதான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவ வந்து பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அது என் குழந்தையே கிடையாது, இது வந்து ஒரு மான்ஸ்டரு, இது வந்து சபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்றா. இத்தனை வார்த்தையும் தன்னோட பிறந்த குழந்தை பிறந்த இன்னும் 1 மணி நேரம் கூட இல்ல, அதாவது 1 நிமிஷம் கூட இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு, பார்த்து அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து சொல்றா. அவ சொன்னது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லோக்கியோட கண்ணு தான். அது பார்த்து டீமன் கண்ணு மாதிரி சொல்லிட்டு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் அவன் கண்ணை மூடிக்கிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நம்ம கூட அவன் கண்ணுல வந்து ஏதோ மாயாஜலம் பண்ணுவான்,
ஹிப்னோடைஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கண்ணை பார்த்து எல்லாம் பயப்படுறான்னு சொல்லிட்டு தான் அவன் கண்ணை மூடி வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி அப்படியே கூட இருக்கலாம். ஸோ லோக்கி வந்து பாத்தீங்கன்னா பிறந்துட்டு கையை வந்து தூக்குறான். குழந்தை அப்படித்தானே பண்ணணும், அழுதுன்னு கையை வந்து தூக்கல, யாரோ பிடிக்கணும் போயிட்டு. ஆனா அந்த கையை பிடிக்கிறது கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹேரல்டு இருந்தா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாரு. பட் அங்க இருந்தவன் வந்து பாத்தீங்கன்னா யாருமே அவனோட கையை வந்து பிடிக்கவே இல்லை. அண்ட் இதோட கொடுமை என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தைய தூக்கி கிடாசுறா. எங்க கிடாசுறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரோம் ஆஃப் த டெட்டுக்கு வந்து தூக்கி கிடாசுறா. பிறந்த குழந்தை சன் ரோம்ல வந்து பிறந்திருக்குது. அதை வந்து பாத்தீங்கன்னா தூக்கியே கிடாசுறா. அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா போய் உழுது. அது ஒரு நாள் குழந்தை, அது அப்பதான் பிறந்த குழந்தை. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கிடாசுறா. அதுக்கடுத்து அவ என்ன சொல்றான், இருக்கிறவங்க கேட்டலாம், இன்னைக்கு குழந்தையே பிறக்கல, இது யார்ட்டையுமே நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அண்ட் அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து கிளம்புறேன், நான் வந்து என்னோட ஊருக்கு போறேன், இதுக்கப்புறம் நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. அப்ப அங்க ஜெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்ப ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், கரெக்டா தெரியல எனக்கு. அப்ப இந்த சத்தம் வந்து ரோம் ஆஃப் த டெட்ல இருந்து வருதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப அவ வந்து பாத்தீங்கன்னா ரோம் ஆஃப் த டெட்டா, அது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. ஆக்சுவலா சத்தம் எங்கேருந்து வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம லோக்கி வந்து அழற சத்தம் தான் அது. ரோம் ஆஃப் த டெட் வந்து கீழே இருக்குதா, அது ஃபுல்லா பனி பிரதேசம். இந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் பிறந்த குழந்தை. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து மேல வந்து ஏறுது. அப்படி ஏறி வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கத்தின்னு ஏறி வருது. அது உடம்புலயே வந்து பாத்தீங்கன்னா ரத்த கீரல் வேற இருக்குது, ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒழுகுது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை வந்து வருது. அந்த காட்சியை பார்த்து ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். யாருக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறது வந்து பிறந்து வளர்றப்ப இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நடக்கும். ஆனா லோக்கி பிறந்த அடுத்த நிமிஷமே அவனுக்கு இவ்வளவு கஷ்டம்ன்றது அது ஒரு மாதிரி கஷ்டமான விஷயம் தான் சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா எஸ்டேட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடுது. அப்ப வந்து இருக்கிற ஜெயண்ட் கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, அவளை வந்து பாத்துக்கிறவர்கிட்ட அவன் வந்து பிறந்திருக்கவே கூடாது, அவனை வந்து கொன்னுடுங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிங் ஹேரல்டோட சாவு வந்து அவரோட பையன் கையிலன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிறாங்க, அதனால கொன்னுடுங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவ வந்து சொல்றா. சோ இந்த மாதிரி சம்பவம் அங்க போயிடுறப்ப ஹேரல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியவே தெரியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் ஒரு ஐலாண்ட்ல இருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு, ஏன் ஒரு மனுஷங்களும் இன்னொரு மனுஷங்களும் பேசுறதுக்கு இவ்வளவு கஷ்டமாகுதுன்னு சொல்லிட்டு அவர் அதை பத்தி யோசிச்சுருக்காரு. அவர் நாட்டோட பிரச்சனை யோசிச்சுருக்காரு. ஆனா வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை போயிடுது. ஆனா அது அவருக்கு வந்து தெரியாது. சோ அதே மாதிரி நம்ம ஈடாவும் அப்புறம் ஹைருதீன் வந்து காட்டுறாங்க. ஹைருதீன் வந்து வளர்ந்துனே இருக்கிறான். அவ வந்து போயிட்டு உனக்கு தம்பி பிறந்துறான்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஹைருதீன் வந்து உனக்கு பிறக்கல, அப்ப அவன் தம்பி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே வந்து பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சி நீ கியூட்டா இருக்கிறான்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றான். சோ அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா எல்பாஃப்ல அப்புறம் நடக்க போற எல்லா கெட்ட விஷயத்துக்குமே லோக்கி மேலதான் பழி போட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் அதோட வந்து பாத்தீங்கன்னா சாப்டரே முடிச்சிடறாங்க. சோ இதுக்கு அடுத்து என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்க முடியாது. அடுத்த வாரம் ஓட பிரேக் எடுத்துக்கிறாரு. சோ அடுத்த வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வாரம் தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இது முன்னாடி சொன்ன மாதிரி கஷ்டமான விஷயங்க. அந்த குழந்தை குழந்தை என்னங்க பண்ணுச்சு, குழந்தை தான் எப்பயுமே வந்து அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வெறுக்க ஆரம்பிப்போம். குழந்தைய யாருமே வெறுக்க மாட்டோம். ஆனா அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வெறுத்துருக்குது. அது என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல. சோ இந்த சாப்டர் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எனக்கு வந்து இப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு வேற மாதிரி ஃபீல் ஆயிருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையா வந்து சேகரிச்சு கமெண்ட் வந்து பண்ணிட்டு போங்க. நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அண்ட் யார் யாரெல்லாம் பண்றீங்களோ மறக்காம பக்கத்துல ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்பதான் இனிமேல் நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்கா படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த சாப்டர் படிக்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, லோக்கி அந்த மாதிரிலாம் காட்டினாங்கல்ல, அதை பார்க்கறது எப்படி இருந்துச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அதே மறக்காம கேளுங்க. அண்ட் அவங்களே நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசம் வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.